இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. மார்த்தாள் கிட்ட மரியாளை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். இந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பங்குன ஷேர், நமக்கு வந்து சேர வேண்டிய சொத்து எங்க இருக்குன்னா கடவுள் வார்த்தையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்க பார்க்கும்போது மார்த்தாள் ஓடுறான் உடையறான், ஐயோ ஆண்டவர் வீட்டுக்கு வந்துட்டாரு, அவருக்கு என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லி ஓடுறதும் ஓடையாடுறதும் வேலை பரபரப்பா இருக்குது. மரியாள் போய் ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்து, நீங்க பேசுங்கப்பா நான் கேட்குறேன். ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு, அவளும் கேட்டுட்டே இருக்கிறான். மார்த்தாள் கோபம் வந்துடுச்சு. என்ன ஆண்டவரே, நான் தனியா கஷ்டப்படுறேன்னு. ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுகிறாய். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத, யாருமே எடுக்க முடியாத ஒரு ஷேர், ஒரு சொத்து அவளுக்குள்ள வந்துட்டு அது யாரும் எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத தன் பங்கையவை தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தெரிந்து கொண்டான். இந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வந்து இருக்கிறவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். வார்த்தையில் பிழைப்பது எப்படி என்பதை கடந்த வாரத்துல நம்ம கொஞ்சம் கேட்டோம். தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு படிக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. ஆனா எனக்கு தேவைப்படுது, உங்களுக்கும் தேவைப்படுன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. உலகத்துல எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் நாங்க ஓடுறோம், உழைக்கிறோம், ராப்பகலா கஷ்டப்படுகிறோம். இப்ப எல்லாருக்கும் முக்கிய தேவை ஒரு பிழைப்பு, ஒரு ஆகாரமா இருக்கிறது. அதை ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான். வாழ்க்கையில எது முக்கியம் நினைக்கிறோ அது கர்த்தருடைய வார்த்தை உனக்கு கொடுக்க கூடிய ஒரு வல்லமையுடையதா இருக்கிறது என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வார்த்தை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சொல்லிட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படி கடந்து போகலாம். முதல் நம்ம கிறிஸ்தவர்களாகி நமக்கு இருக்க வேண்டிய சில, அறிந்திருக்க வேண்டிய சில அறிவை பத்தி பேசுறப்ப நான் ஒன்னும் செய்திக்கு போகல. வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நல்லா கவனிச்சுக்கிங்க. வார்த்தை, தேவன் வார்த்தை வல்லமை இருக்கிறது. இரண்டாவது, வார்த்தை என்ற ஒண்ணுக்கு வல்லமை இருக்கிறது. அது நல்ல வார்த்தையா இருக்கலாம், கெட்ட வார்த்தையா இருக்கலாம். நல்ல வார்த்தை நல்ல விளைவுகளை ஏற்படுத்திடும், கெட்ட வார்த்தை கெட்ட விளைவுகளை ஏற்படுத்திடும். பாம்பு கடிச்சா செத்துருவாங்க அப்படின்ற ஒரு சின்ன வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு கிராமத்தையே கலக்கிக்கிட்டு இருக்கு. பாம்பு கடிச்சு கடிச்சு நிறைய பேர் செத்துட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு டாக்டர்ஸ் குழுவெல்லாம் செக் பண்றாங்க, இது என்ன, இது இந்த கிராமத்துல மட்டும் நிறைய பேர் பாம்பு கடிச்சு சாகுறாங்களே, இது என்ன பண்றது, இங்க மட்டும் இவ்வளவு விஷ பாம்புகள் இருக்கா அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, சிறு ஆராய்ச்சி குழுக்கள் அனுப்புறாங்க. அங்க இருக்கிற பாம்புகள் எல்லாம் பிடிச்சி அது என்ன பாம்பு, விஷமுள்ள பாம்பா என்று அதை ஆராய்ச்சி பண்ணும்போது அங்க விஷமுள்ள பாம்புகளே இல்லை, 1-2 தான் இருக்குது. இப்ப மனுஷனை கடிக்கிறதெல்லாம் சாதா விஷமில்லாத பாம்பு தானா மனிதர்கள் மரித்து போறாங்க. சரி, விஷமில்லாத பாம்பு கடிச்சு இவங்க ஏன் மரிச்சு போறாங்க? அந்த ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு, ஒரு சொல்லு இருக்கு, ஒரு பேச்சு இருக்கு, ஒரு பிரபலம் இருக்கு. என்னன்னா, பாம்பு கடிச்சா மனுஷன் செத்துருவா என்ற ஒரு தவறான வார்த்தை அநேகரை மரணத்துக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறது. உண்மையான ஒரு நல்ல வார்த்தை. ஹல்லேலூயா. இயேசு உனக்காய் மரித்தார், இயேசு உனக்காய் ரத்தம் சிந்தினார், இயேசு உன் பாவங்களை சுமந்தார், இயேசுடைய அக்கிரமங்களை சுமந்தார், இயேசு உனக்காக இந்த உலகத்தில் பிறந்த ஒரு தேவன், அவர் உன் இரட்சகர் என்ற அந்த செய்தி உன் வாழ்க்கையை நிச்சயமாய் மாற்றும். ஹல்லேலூயா. அப்போ வார்த்தைக்கு பவர் இருக்கு. அது அந்த வார்த்தையினுடைய அடிப்படையில தீமையை ஏற்படுத்தலாம், நன்மையை ஏற்படுத்தலாம். அப்போ வார்த்தைக்கு பவர் இருக்குன்றத ஒரு கிறிஸ்தவ நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். ஏதாவது பேச்சுட்டு இருக்கக்கூடாது. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தை மிகவும் வல்லமையானது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய அறிவு, கடவுள் வார்த்தை மிக பவர்ஃபுல், மிகவும் இந்த உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை இருக்குமானால் அது கடவுளுடைய வார்த்தை என்ற அறிவு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டும். ஹலோ,
இந்த அறிவு இருந்தா அந்த வேத புத்தகத்தை நீங்க சும்மா அனாவசியமா எடுக்க மாட்டீங்க, அனாவசியப்படுத்த மாட்டீங்க. இதுதான் என் வாழ்க்கையை மாற்ற போகுதுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு வேதத்தை எடுத்து படிப்பீங்க. அந்த வேதத்தினுடைய கண்ணோட்டமே மாறிடும் உங்களுக்கு. இந்த அறிவு உங்களுக்கு இருந்தா வேத புத்தகம் உங்களுக்கு ஒரு பொக்கிஷ சாலையாய் மாறிடும். அது உங்களுக்கு எப்படின்னா, வாஞ்சையாய் நீங்கள் புசிக்கிற, பசியோடு புசிக்கிற ஒரு பசியுள்ள மனிதனுக்கு ஒரு ஆகாரம் கிடைக்கிறது போல எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கும் போது அந்த வல்லமை நிறைந்தது வார்த்தையை படித்து நான் அந்த வல்லமை எனக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்ற தாகத்தோடு படிக்கிறவர்களா மாறிவீங்க. அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு கடவுளை வார்த்தை தான் இந்த உலகத்தில் மிக சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல் வார்த்தை என்பதை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும், நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். மூன்றாவது, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவன், அதை நம்புகிறவன், அதை தியானிக்கிறவன், வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பேசுகின்ற மனிதனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். ஹலோ, தேவனுடைய வார்த்தையை நம்பி அதை தியானித்து அதை பேசுகின்ற மனிதனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. இது ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய அறிவு. ஆண்டவர் சொல்றார், என் ஜனமோ அறிவு, ஆமா, அறிவில்லாமையினாலே போய் மாட்டிக்கிறாங்க பிரச்சனையில. அவங்களே பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு அவங்களே கஷ்டப்படுறாங்க. காரணம் அறிவு கிடையாது. அறிவு அறிவில்லாமையினாலதான் நம்ம அநேக தவறுகளை செய்கிறோம். பிரச்சனையை பிசாசு கொண்டு வரனாலே நம்மள போய் லாக் ஆகுது பிரச்சனை. அறிவு இல்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். நம்ம இருக்க வேண்டிய அடிப்படையான அறிவுகள் இருந்தாலே நம்ம வாழ்க்கை மிக சக்சஸ்ஃபுல் ஆயிடும். ஹல்லேலூயா. அதாவது நம்ம பெருசா ஒண்ணு போய் உருண்டு பெருண்டு அலண்டு பெரிய இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் சாதனை பண்ணணும் ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான அறிவு இருந்தா உங்களுடைய காரியங்களை மிக எளிதாக செய்து சக்சஸ் பண்ணி போயின்னு இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஒரு சின்ன அறிவு உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடும். தேவனை குறித்த உங்களுக்கு இருக்கிற ஒரு தெளிவான அந்த சின்ன அறிவு கூட, ஒரு அடிப்படையான ஒரு தெளிந்த ஒரு புத்தி ஆண்டவரை குறித்து உங்களுக்கு தெளிவா இருக்குமானால் அது உங்களை உயரத்து கொண்டு போயிடும். ஹல்லேலூயா. ஆனால் அவரை அறிகிற அறிவினால் முழுவதும் நிரம்பும் போது எப்படி இருக்கும்? ஒரு சின்ன காரியம் கூட அவரை குறித்த அறிவு உங்களை உயர்த்திடனா, அவரை அறிகிற அறிவினால் அனுதினமும் நிரம்புகிறவர்களா இருந்தா உங்கள் வாழ்க்கையில உங்களை மீட் பண்றதுக்கு, அதாவது உங்களை தாண்டி போறதுக்கு ஆளே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க தான் முதல்ல போவீங்க. ஒருவேளை உங்களை பின்பற்றி உங்க பின்னாடி வரலாம். ஓ, அந்த மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, அவரை நான் ஃபாலோ பண்றேன், அவரை நான் கண்காணிக்கிறேன், அவருடைய வாழ்க்கையில அவர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார், எதை எப்படி செய்கிறார், அதை பின்பற்றி நானும் கூட வாழ்க்கையில முன்னேற வர போறேன்னு சொல்ல அநேகர் என்ன பண்ணுகிறாங்க, உனக்கு பின்னாடி வருவாங்களே தவிர உங்களை தாண்ட முடியாது. ஹலோ, இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? நான்காவது கருத்து சொல்றேன். நாம் தேவனுடைய வார்த்தையால் உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய அறிவில ஒன்று, அவருடைய வார்த்தையால் தான் நம்ம உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். சரி, மண்ணினால தானே உண்டாக்குனாங்க. ஆமா, மண்ணினால் தான் உண்டாக்குனாங்க. ஆனா மண்ணினால உண்டாக்குவதற்கு முன்பாக தேவன் தம்முடைய வார்த்தையை பேசினார். நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆண்டவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம்னா எதையும் வாயை திறந்து பேசாம எதையும் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வெளிப்படாம ஒன்றும் நடக்காது. அவர் பேசுகின்ற தேவனா இருக்கிறார். அவர் வார்த்தை கொண்டு எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறவர் இருக்கிறார். சொல்லாம செய்ய மாட்டார். அப்ப முதல் வார்த்தையை அனுப்பினார். வார்த்தையை அனுப்பினார். வார்த்தை அனுப்பின பிறகுதான் உண்டாக்குவோமாக என்று சொல்லி களிமண்ணெல்லாம் பிசைஞ்சு வச்சு ஒரு பொம்மை மாதிரி செஞ்சுட்டு அப்புறமா ஜீவ சுவாசத்தை ஊதி அப்படி அவன் மனுஷனை படைத்தாருன்ற அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஆரம்பத்தில் இருந்தது. ஆனா வேதத்தை படிக்க 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 எனக்கு எப்படி தோண்ட ஆரம்பிச்சதுன்னா, அவர் உட்காந்து செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தை சொன்னாலே ஒரு மண்ணை பார்த்து இப்படிதான் உருவாக வேண்டும் என்ற அந்த வார்த்தையை மண்ணுக்கு நேரம் அனுப்பும் போது மண்ணுல ஒரு உருவம் உண்டாயிருக்கும்.
அந்த உருவத்துக்கு ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை கொடுத்து மனிதர் உண்டாக்கினார். அப்போ முதல் தம்முடைய வார்த்தையினாலதான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தையால் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். இந்த வார்த்தை இல்லாம நம்ம வரல, நாமும் வார்த்தையால உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஐந்தாவது காரியத்தை சொல்றேன். இந்த உலகம் வார்த்தையால் உண்டாக்கப்பட்டது என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம பார்க்கிற அனைத்தும், வானம், பூமி, சூரியன், சந்திரன், மரமும் செடியும் உயிரினங்களும், அனைத்து கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள், இப்படி சொல்லிட்டே போலாம். நம்ம அறியாத எத்தனை உயிரினங்கள் இருக்குது, நம்ம பார்க்காத எத்தனை கிரகங்கள் இருக்கிறது, எத்தனையோ காரியங்கள், நம்ம அறிவு கேட்டாத பல காரியங்களும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்க்கறது வரைக்கும் தான். இப்படி அனைத்தும் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாம பார்க்கிற எல்லாமே வார்த்தையால ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார் என்று நமக்கு அறிவு தெளிவா இருக்கணும். இரண்டாவது, ஆறாவது காரியத்தை சொல்றேன். இந்த உலகம் வார்த்தையால் தான் இயங்கி கொண்டிருக்கிறது என்ற அறிவு நமக்கு இருக்கணும். எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? நம்ம எல்லாம் ஊமையா படிச்சுட்டான்னு வச்சிங்க ஆண்டவர். சில நேரத்தில் எங்கள் ஒய்ஃப் இப்படி இப்படின்னு வாங்க, ஊமை மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் விளங்காது. சைக்கிளில் காட்டுவாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு விளங்காது. நம்மளாம் ஊமையா பிறந்துட்டோம், பேசாம படிச்சிடன்னு வச்சுங்களேன், வார்த்தையே சொல்ல முடியாது படிச்சிடன்னு வச்சுங்க. பாட்டு பாடுற வேலை மிச்சம், கீபோர்டு மிச்சம். எப்படி புரிய வைக்க, என்ன உணர்வு அர்த்தங்களை எப்படி தெரிய வைக்க முடியும்? என் ஆசை எப்படின்னு புரிய வைக்க முடியும்? ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியங்களை சைக்கிள் முதல் சொல்லிடலாம் இல்லையா? சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் முழுசா சொல்லவும் முடியாது. சைக்கிள் மூலம் ஒரு சில காரியங்கள். எங்க வீட்டில் 2 ஊமைகள் இருக்கிறாங்க எதிர் வீட்டில். அவங்கள பார்த்து நமக்கு கஷ்டமா இருக்கும். இவங்க எப்படி குடும்பம் நடத்துறாங்க, எப்படி இவங்க போறாங்க வராங்க, இவங்க எப்படி ஒருத்தருக்கு அந்த ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது, நமக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க பண்றது எப்படி, இன்னமும் சொல்லுவாங்க, என்னென்ன பண்ணுவாங்க, ஆக்டிங் பண்ணுவாங்க, நமக்கு ஒன்றும் விளங்கி கொள்ளாது. இப்படியே எல்லாமே இருந்தா என்ன ஆகுது இந்த உலகம்? அது ரொம்ப கடினமான கஷ்டம். ஆனா ஆண்டவர் வார்த்தையினால் இந்த உலகத்தை படைச்சு, இந்த உலகத்துல தான், இந்த உலகமே எப்படி இயங்கி கொண்டு இருக்கிறதுனா வார்த்தையினால இயங்கி கொண்டு இருக்குது. எப்படிங்க வார்த்தை இயங்குது நீங்க சொல்றீங்க? ஒரு பொருள் வாங்கினா அது ஒரு புக்கு கொடுத்துறாங்க, இந்த பொருளை எப்படி இயக்கணும்னு, அதை படிச்சாதான் அந்த வார்த்தை அது உள்ள இருக்கு இல்லையா? சட்டங்கள் வார்த்தையில இருக்கு இல்லையா? எல்லாமே வார்த்தையில் உயில் வார்த்தையால் எழுதப்படுகிறது இல்லையா? உன்னை பற்றின காரியங்கள் வார்த்தையால குறிக்கப்பட்டு இருக்கிறது. உன் பேர் என்ன, உனக்கு வயசு என்ன, நீ எங்க படிச்ச, உனக்கு என்ன இருக்கு, என்ன குரூப் இருக்கு, இப்படி உன்னை எல்லாரும் பற்றியும் வார்த்தை என்ற ஒன்று இல்லாம எதுவுமே கிடையாது. வார்த்தை இல்லாம உலகம் இயங்க முடியாது. தேவன் வார்த்தையினால உலகத்தை படித்து, மனிதனும் வார்த்தையால் படித்து, அவரும் வார்த்தையா இருக்கிறபடினாலே எல்லாவற்றும் வார்த்தையினாலே இயங்கும்படியாய் வைத்திருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கணும். வார்த்தையை குறித்து அறிவில்லாம இந்த உலகத்தில் நாம் சக்சஸ்ஃபுல்லா வாழ முடியாது என்பது ரொம்ப தெளிவா இருக்கணும். அதெல்லாம் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு, ஏதோ ஒன்று பாடிக்கிட்டு, ஏதோ ஒரு காலத்தை படிச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா வராது. கடவுள் வார்த்தையினாலே அனைத்தையும் படைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிஞ்சிருக்க வேண்டும். ஏழாவது, தேவன் வார்த்தையாய் இருக்கிறார் என்பதை நாம் ரொம்ப ரொம்ப முக்கியமா புரிஞ்சிருக்க வேண்டும். தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது. வார்த்தையும் தேவனை பிரிச்சுட்டா தேவனை நீங்கள் புரிஞ்சுக்க முடியாது. வார்த்தை இல்லாம கடவுளை நீங்கள் உணர முடியாது. வார்த்தையிலிருந்து தான், நீ வார்த்தையிலிருந்து தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். வார்த்தையிலிருந்து தான் பார்க்க முடியும் இல்லையா? செங்கடல் இருந்தா பிளந்துன்னு வேதத்தில் எழுதிருக்கு. அந்த வார்த்தை வைத்து நம்ம அதை பார்க்க முடியுது. அந்த வார்த்தை வைத்து அந்த படம் எடுத்திருக்கிறான்.
கடல் பிரிக்கிறது போல. வார்த்தையை வைத்து தானே காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? வார்த்தையை கொண்டு தானே உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். வார்த்தை கொண்டு எல்லாரும் உணர்கிறோம். எல்லாமே வார்த்தையின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அப்போ வார்த்தை இல்லாம ஒண்ணுமே இல்லை. தேவன் வார்த்தையா இருக்கிறார். தேவன் அவர் வார்த்தையா இருக்கிறபடினால அவர் வார்த்தையா எல்லாரும் படிச்சார். வார்த்தையில இயங்கும்படி செய்திருக்கிறார். தேவன் வார்த்தையா இருக்கிறார்ன்றது அறிவு நமக்கு கிடைச்சுட்டா தேவனுடைய வார்த்தையை நம்ம கனம் பண்ண கற்றுக்கொள்வோம். கனம் பண்ண கற்றுக்கொள்வோம். அந்த வார்த்தை இல்லாம தேவனை நீங்க பார்க்கணும்னா போய் எடுத்துங்க. அதிசயமானவர் அப்படின்னு அவருக்கு பேர்ல ஆண்டவருக்கு 1000 பேர் இருக்குது இல்லையா? வல்லவர், நல்லவர், அற்புதமானவர், அதிசயமானவர் சொல்லிட்டு. சரி, இப்ப அதிசயமானவர்ப்பா அவர் ஆர்டிஸ்ட போய் அவர் அதிசயமானவர் அதுக்கு ஒரு படம் வரைஞ்சு கொடுப்போம்னா எப்படிப்பா வருது? நான் படம் வர முடியாது, ஆனா உணர முடியும் நம்மளால. நல்லவர்ப்பா அதுக்கு ஒரு படம் வரைஞ்சு கொடுப்பா, வரைய முடியாது. அப்போ ஒரு சிலையிலோ ஒரு படத்திலோ அவருடைய குணாதிசயை காட்டிவிட முடியாது. அதனாலதான் நீங்க உருவத்தை வேணான்ட்டார் ஆண்டவர். என்ன என்று தேவர்களை நீங்கள் உண்டாக்க வேண்டான்ட்டார். உண்டாக்க முடியாது. கடவுளை மனிதன் உருவாக்கவே முடியாது. ஏன்னா அவர் அதிசயமானவர், அற்புதமானவர், நல்லவர். எல்லாத்தையும் எப்படி ஒரு உருவத்தில் காட்ட முடியும்? காட்ட முடியாது இல்லையா? அதனால வார்த்தையை கொடுக்கிறார். ஆனா வார்த்தை மூலமா உணர முடியும். ஹல்லேலூயா. நல்லது என்பதை உணர்ந்து நல்லவர் என்பது அவர் நல்லதை செய்கிறவர் என்பதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அவர் அற்புதமானவர் என்பதே அற்புதம் நடந்தவங்களை கேட்கும் பொழுது, அற்புத வாழ்க்கையை நம்ம படிக்கும் போது, ஓ அற்புதங்கள் இப்படிதான் நடக்கும் என்பது, அவர் அற்புதமானவர் என்பது, ஓ நமக்கும் அற்புதம் செய்வார் என்பதை அந்த அற்புதமானவர் என்ற வார்த்தைக்கு நாம் புரிந்து கொள்ள முடியும் அர்த்தத்தை. இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் அனுபவபூர்வமா நம்ம வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள முடியும். அதை தூக்கி உருவமா காட்ட முடியாது. அதனால வார்த்தை உணர்வு இருக்கணும். வார்த்தையை குறித்த ஒரு அறிவு இருக்கணும். தேவன் வார்த்தையிலிருந்து வெளிப்பட விரும்புகிறார். வார்த்தையிலிருந்து ஆமா, நீங்க எரேமியா புத்தகம்லாம் பாத்தீங்களா? நிறைய எடுக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி வார்த்தையில வெளிப்பட்டார், வார்த்தையிலிருந்து பேசினார். வார்த்தை என்ற இல்லமே இருக்காது. ஆதியாகமம் புத்தகத்துல பார்த்தனா ஆதாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டான், பார்த்தான், அங்க இருக்காது. பார்த்தானும் கிடையாதாங்க. சத்தத்தை கேட்டான், அப்படி வார்த்தையை கேட்டான். வார்த்தை கேட்பது ரொம்ப முக்கியம். வார்த்தையை கேட்பது ரொம்ப முக்கியம். இன்னொரு காரம், 8வது காரியத்தை சொல்றேன். தெய்வ வார்த்தையால் இந்த உலகத்தை இயக்க முடியும் என்பதை நம்ம அறிந்திருக்க முடியும். ஹல்லேலூயா. அதாவது இந்த உலகத்தை வார்த்தையினால் இயக்க முடியும். இயற்கையை மாற்ற முடியும். இயற்கையை நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற இயற்கையை தேவ வார்த்தை கொண்டு நமக்கு சாதகமாய் மாற்ற முடியும். முடியுமா? முடியாதா? நான் சொல்லல, வேதவசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. கருத்தாய் ஜெபம் பண்ணினான் எலியா. மழையை நிறுத்தினான். மழை யாரை நிறுத்த முடியும்? யாரும் நிறுத்த முடியும். திரும்ப ஜெபம் பண்ணி மழையை வர வைத்தான். மழையை வரவழைத்தான். அப்பனா இயற்கையின் மீது ஒரு பவர் யாருக்கு இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவன். வார்த்தை இயற்கைக்கு எதிராய் பேசும்போது இயற்கையை கட்டுப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. வார்த்தையுடைய வல்லமையை உணர்ந்திருக்கிற நீங்கள், கர்த்தர் வல்லமைய வார்த்தையை இருக்கிற என்ற அறிவு உங்களுக்கு இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை தான் தேவன் என்ற அறிவு உங்களுக்கு இருக்கும்போது, அதை விசுவாசித்து அதை நம்பி, அதை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு வார்த்தை எடுத்து அதை சொந்தமாக்கி கொண்டு ஆண்டவர் பேசுகிறது போல நீங்க இயற்கைக்கு நேராக பேசினால், எதிராக பேசினால் அந்த இயற்கை கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்ம ரொம்ப பேசிக்கா அறிந்திருந்தோம்னா நம்ம பேச்சினுடைய தரம் மாறிடும், நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் மாறிடும். இன்னொரு காரியத்தை சொல்றேன். 9வது காரியம், தேவ வார்த்தையின்படி வாழுகிறவன் தான் மிக சிறந்த வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில தோல்வி அதிகமா சந்திக்கிறோம், அவமானத்தை ரொம்ப சந்திக்கிறோம். எவ்வளவு முயற்சி செய்யுங்க, மேல வர முடியல. இப்படி பலவிதமான நமக்கு தோல்விகளும் இழப்புகளும் வாழ்க்கையில சந்திக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்னா,
அநேக நேரங்களில் கர்த்தர் அனுமதிச்சான்னு நினைச்சுக்கிறோம். அநேக நேரங்களில பிசாசு கொண்டு வந்தான்னு சொல்லலாம். ஒன்னு ஆண்டவர் மேல போட்டுறது, இன்னொன்னு பிசாசு மேல போட்டுறது. ஆனா நம்ம பக்கம் திரும்பி பார்க்கறதே கிடையாது. நம்ம பக்கம் திரும்பி பார்க்கறதே கிடையாது. தேவ வார்த்தையின்படி வாழுகிறவன் தான் மிக சிறந்த வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியும். தோல்வியே பார்க்காத ஒரு மனிதன் உலகத்துல வாழ முடியும்னா நிச்சயமா வாழ முடியும். நிச்சயமா வாழ முடியும். எப்படின்னா, தேவன் எங்காவது தோற்று போவாரா? ஹலோ, தேவன் தோற்று போவதற்கான வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா அவரை காட்டிலும் வல்லமையானவர் யாரும் கிடையாது இல்லையா? அவருக்கு மேல பவர்ஃபுல் யாரும் கிடையாது. அப்போ தேவன் எதை எதற்கும் தோற்று போக அவசியம் கிடையாது. தோற்று போக மாட்டார். அவருக்கு நிகரா இருக்கிற வார்த்தையும் தோற்று போகாது. அப்படி அவருக்கு நிகரா இருக்கிற வார்த்தை தோற்று போகாது. அந்த வார்த்தை ஒருத்த நம்புகிறவன் அதை நம்பி வாழும்போது அவனும் தோற்று போகாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அவனும் முற்றிலுமாய் ஜெயம் கொள்ளுகிறவனாய் வாழ முடியும் என்பதை நாம் தெளிவாய் நம்ம அறிந்திருக்க வேண்டும். தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். நமக்கு இருக்கிற ஒரு சில தெளிவான அறிவு நமக்குள்ள இருந்துட்டாலும் நம்ம சக்சஸ் வாழ்க்கை வாழலாம். இன்னொரு காரியத்தை சொல்றேன். 10வது காரியம், இந்த உலகத்துக்கே கெடுதலையும் பலவீனத்தையும் பாவத்தையும் சாபத்தையும் மனுக்களத்தையே கெடுத்து போட்ட இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையை இத்தனை சீரழிவுகள், இத்தனை குழப்பங்கள், இத்தனை பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், இதற்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற பிசாசை ஒரு மனிதன் இந்த உலகத்துல ஜெயிக்கணும், ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ எத்தனை இயேசுவின் ரத்தம் சொன்னாலும் அவன் ஓடவே மாட்டான். ஹலோ, இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் பேச ஓட மாட்டான். அவனுக்கு தெரியும் இயேசுவின் ரத்தத்துக்கு உனக்கு அர்த்தமே தெரியல, நீ சொல்லிட்டே இருக்கிற. இயேசு எதுக்காய் ரத்தம் சிந்தினார் என்பதை உனக்கு புரியவே இல்லை. சும்மா நான் பயந்து போய் இயேசுவின் ரத்தம் இயேசு ரத்தம் வச்சேன். வாசல்ல இயேசுவின் ரத்தம் எழுதுறது. அதனால பிசாசு வராதுன்னு ஒரு நம்பிக்கை. சிலர் இந்த பக்கம் வலது பக்கம் ஒரு பைபிள், இடது பக்கம் ஒரு பைபிள், கால மாட்டில் ஒரு பைபிள், தலைமாட்டில் அவங்க நம்பிக்கைனா கிழக்கு வர அந்த பிசாசு இந்த பைபிள் பார்த்துக்கோ, மேற்கு வர பிசாசு அந்த பைபிள் பார்த்துக்கோ. இவங்களுக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை. பைபிள் தான் என்ன பண்ணணும், அதுவா பிசாசை எதிர்க்கணும். ஆனா இவங்களுக்கு எதிர்க்க திராணி கிடையாது. இவங்களுக்கு உனக்கு சத்தியம் தெரியலன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும். நல்லா புரிஞ்சுங்க. சத்தியம் தெரியாத உங்களை பிசாசு கவுத்து போடுறது ரொம்ப ஈஸி. உனக்கு தெரியலன்னா அவனுக்கு நல்லா தெரியும். தெரியலன்னு நல்லா தெரியும். பட்டயமாகிய இந்த வேத புத்தகம் உன் கையில் இருக்கலாம், ஆனா அவனுக்கு தெரியும் உனக்கு சண்டை தெரியாது. இந்த கத்தி எப்படி பயன்படுத்தணும் உனக்கு தெரியாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்ப கையில பட்டயம் இருக்கிறதுனால நீ மிக சிறந்த வீரன் அல்ல, அதை பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நன்றாய் பயன்படுத்த தெரிந்தவனுக்கு தான் பிசாசு நடுங்குவான், பயப்படுவான். சத்தியத்தினுடைய அறிவு பிசாசனிடத்துல எப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும், எப்படி அவனை எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற அறிவு இருந்தால் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆண்டவர் பக்கத்துல நிக்க சொன்ன போய் நிப்பான். அவர் பேச வாயை திறந்தான்னு அலறுவான். அவன் சொன்ன அவன அந்த வார்த்தையை ஆண்டவர் பேசினா அவனால எதிர்க்கவே முடியாது. அதனால ஆண்டவர் வசனத்துக்கு பயந்து நடக்கிறான். ஒரு பிசாசு பிடிச்சுனா அன்னைக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இங்க வந்த பல தம்பி, நான் போக மாட்டேன், அவனை நான் கொன்னுட்டு தான் போவேன்னு பிசாசு பேசினேன். எனக்கு தெரியும் நீ போய் தான் ஆகணும்னு, எனக்கு தெரியும் நீ போய் தான் ஆகணும்னு. இந்த மகனுக்காய் இயேசு ரத்தம் சிந்திருக்கிறாரு, இந்த மகனுக்காய் ஆண்டவர் மரித்து இருக்கிறாரு. இவன் ஆண்டவருக்கு சொந்தமானவன். சொன்ன பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படியா இயேசு இந்த உலகத்துல வந்தார். பாருங்க, இந்த வசனத்தை பார்த்து ஐயோ எரிதே, என்னை விட்டுட்டு ஓடுறேன் போக மாட்டேன்னு சொன்ன பிசாசு இந்த வசனத்தை சொல்லும் பொழுது என்னை விட்டுட்டு நான் ஓடுறேன். அது பார்த்துதான் சொல்றேன், பிசாசு உன்னுடைய கிரிகளை எல்லாம் அழிக்கும்படியா இயேசு இந்த உலகத்துல வந்தார். உங்களை கிரிகளை அழிக்கும்படியா இயேசு உலகத்துல வந்தார்னு சொல்லும் போது எனக்கு எரியுதே, நான் ஓடுறேன், என்னை விட்டுடு. ஹலோ,
தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. தேவனுடைய நான் சொல்ற வார்த்தை வசனம் சத்தியம், என் சுய வார்த்தை இல்லை, சத்தியம். அந்த சத்தியத்துக்கு முன்னாடி அதை நிற்க முடியல. பிசாசனுக்கு கிரியில் அழிக்க முடியும். இயேசு உலகத்தில் வந்து சத்தியம், அந்த சத்தியத்தை அதால ஏற்றுக்க முடியல. அது சொல்லும் போது எரிச்சல் ஆகுது. என்னை விட்டுட்டு ஓடுற, இங்க நிற்க முடியல. சத்தியத்தை பார்த்து பிசாசு நடுங்குகிறான். ஹல்லேலூயா. அநேகர் பிசாசை பார்த்து பயந்து இருக்கிறாங்க. உனக்குள்ள சத்தியம் இருந்தால் உன்னை பார்த்து பிசாசு நடுங்குவான். பிசாசை எதிர்க்கணும்னா உங்களுக்கு என்ன பெறணும்? கடவுளுடைய வார்த்தையே நீங்கள் வல்லமை இருக்கிறது என்று அறிந்து இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை கொண்டுதான் நீங்க பிசாசை ஜெயிக்க முடியும். இன்னொன்னு கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லுறேன். வார்த்தை இல்லாம தேவனால இயங்கவே முடியாது. ஹலோ, நல்லா கவனிக்கீங்க. வார்த்தை இல்லாம கடவுள் இயங்க மாட்டார். அவர் பேசுகின்ற தேவன், சொல்லாம எதுவும் செய்யவும் மாட்டார். முதல் வார்த்தை தான் அனுப்புகிறார். முதல் வார்த்தை அனுப்புகிறார். சொல்லாம செய்ய மாட்டார், பேசாம எதுவும் செய்ய மாட்டார். அவர் பேசுகின்ற தேவன், அவர் பேசுகின்ற தேவன். அப்போ வார்த்தை இல்லாம தேவன் செயல்பட மாட்டார். நாம வார்த்தை இல்லாம செயல்படக்கூடாது. ஹல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தையின்படி செயல்படணும். சரி, இப்ப நம்ம கடவுள் வார்த்தைக்கு கடந்து போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். எழுதியிருக்கிறதே. எதுக்கு எழுதியிருக்கிறது? நீங்க படிக்கிறதுக்காக எழுதியிருக்கிறது, நீங்கள் தியானிக்கிறதுக்காக எழுதியிருக்கிறது, அதனை நம்புவதற்கு எழுதியிருக்கிறது, அதை எடுத்து நீங்க பேசும்படி எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது? அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதே எழுதி இருக்கிறதே. ஹல்லேலூயா. என்னை குறித்து இந்த வேதத்துல என்ன எழுதியிருக்கிறதோ அதுதான் நம்முடைய தலை எழுத்துன்றதை நம்ப கத்துக்கணும். ஹல்லேலூயா. உன் தலை எழுத்துப்பா, கஷ்டப்படணும். போன ஜென்மத்துல நீ குரங்கா பிறந்திருப்பேன், நாயா பிறந்திருப்பேன், அதான் இந்த வருஷம் மனுஷனா பிறந்திருக்கேன். இப்படிலாம் சொல்றதை நான் கேட்டு இருக்கிறேன். உன் தலை எழுத்துப்பா, உன்னுடைய விதிப்பா. நான் சொல்றேன், ஒருவேளை ரட்சிக்கப்படாதனுடைய நம்பிக்கை அப்படி இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டு இருக்கிற உன்னுடைய தலையெழுத்து இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது. ஹலோ, உங்க தலையெழுத்து நீங்க படிக்கணும். இன்னும் கஷ்டம், இன்னும் வேதனை, என் வாழ்க்கையில் இன்னும் முன்னேற்றம் வரல, இன்னும் தலையெழுத்தை படிக்கல. உன் தலையெழுத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கு. நீ இப்படிதான் வாழ வேண்டும் என்பதை தேவன் எழுதி உன் கரத்தில் கொடுத்து இருக்கும் பொழுது நீ படிக்காமல் இருக்கிறது என்ன? அந்த அறிவை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறது என்ன? உங்க தலையெழுத்தை தேடி படிங்க. என்னை குறித்த தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், நான் எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறார். என்னை குறித்த காரியம் என்ன? இயேசு முதல் ஆலயத்துக்கு போனோன்னு ஏசாயா புத்தகத்தை எடுத்து வாசித்தார். அதை எடுத்து அவர் தன்னை பத்தி எழுதுகிற பகுதி தான் எடுத்து படிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வேத புத்தகத்தை படிக்கிற முதல் வேலை என்னை பத்தி என்ன எழுதியிருக்கிறார்? தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்ல வேணும், குருடருக்கு பார்வையை கொடுக்கணும். நான் அதுக்கு தான் என்ன அனுப்பினேன். கர்த்தர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டான்? நீ என்ன படிக்கணும்? இயேசுவை தன்னை குறித்த வேதத்தில் எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கு நல்லா படிச்சுட்டாரு. நீங்களும் உங்களை குறித்து என்ன எழுதியிருக்கிற வேதத்தில் நன்றாய் படிக்க வேண்டும். என்னை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? என் எதிர்காலம் என்ன? நீங்க படிச்சு இப்பவே உங்க எதிர்காலத்தை பார்க்கலாம். ஹல்லேலூயா. 10 வருஷத்துக்கு பிறகு நீ எப்படி இருக்க போற என்பதை இந்த வேத புத்தகத்திலிருந்து உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் படித்துக் கொள்ளலாம். எந்த கிளிகிட்ட போய் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தேவாங்க கிட்ட போய் நீங்க ஜோசியம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு மனிதனும் உன்னுடைய தலையெழுத்தை சரியாய் சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. உன்னை உண்டாக்கின, உன்னை உருவாக்கின, உன்னை அணு அணுவாய் உணர்ந்து அவர் அறிந்து புரிந்து தன் சாயலாய்
உன்னை சிருஷ்டித்த தேவனால தான் உன்னுடைய தலையெழுத்தை கரெக்டா சொல்ல முடியும். ஹல்லேலூயா. உங்க தலையெழுத்தை தினமும் படிங்க. எடுத்து வாசிக்கலாம். உபாகம புத்தகம் 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தும் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 30ஆம் அதிகாரம். நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் 14-15 மட்டும் வாசிங்க மறுபடியும். நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அதாவது கடவுளுடைய வார்த்தையை தேவன் உன்னுடைய வாயிலும் இருதயத்திலும் வைக்க விரும்புகிறாரு. அனைவருடைய வாயிலும் இருதயத்துல வச்சிருக்கிறாரு. சிலர் வைக்க விரும்புகிறார். நீங்க இடம் கொடுத்தா வைப்பாரு. அப்புறம் 15 ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். வார்த்தைய உங்க வாயில இருதயத்துல வச்சுட்டாரு. உன் முன்னாடி எது வச்சுக்கிறாரா? ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். இங்க பாருங்க, உனக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னா 2 விதமான காரியங்கள் இருக்குது. ஒன்னு நன்மையும் இன்னொன்னு தீமையும். ஒன்னு ஆசீர்வாதமும் ஒன்னு சாபமும். இன்னொன்னு ஜீவனும் மரணமும். இல்லையா? எப்ப பிசாசு இந்த உலகத்தை வந்தானா அனைத்து தீமை வந்துடுச்சு. அப்ப தீமை இருக்குது, இந்த உலகத்துல நன்மை இருக்கிறது. ஆண்டவர் இருக்கிறான், பிசாசு இருக்கிறது. சாபமும் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. மரணம் இருக்கிறது, ஜீவனம் இருக்கிறது. ரெண்டும் கண்ணு முன்னாடி இருக்கிறது. ஆனா நான் என்ன பண்ணிருக்கிறேன்? உன்னுடைய வாயிலேயே என் வார்த்தையும் உன் இருதயத்திலே என் வார்த்தையும் வைத்திருக்கிறேன். நீ அதை எடுத்து உன் வாயில இருந்து அதை பேசும் பொழுது நீ ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறாய். ஹல்லேலூயா. நீ இருதயத்தில் அதை தியானிக்கும் போது அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறாய். நீ இருதயத்தில் தியானித்து அதை பேசும்போது என்ன நடக்கிறது? நீ ஆசீர்வாதங்களையும் ஜீவனையும் நன்மையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறாய். ஹலோ, அந்த இருதயத்துல ஒரு வசனத்தை தியானிக்காம வாயில அதை எடுத்து நீ பேசாம உனக்கு முன்னாடி இருக்கிற ஆசீர்வாதத்தை உன்னால சுதந்திரிக்க முடியாது. இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? புரியுதா? கண்ணு முன்னாடி இருக்குது. எதை வேணா செலக்ட் பண்ணிக்கலாம், எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் உனக்கு முன்னாடி இருக்குது. இந்த உலகத்துல நீ தான் செலக்ட் பண்ணணும். பாருங்க, ஒரு வார்த்தையை உள்ள வச்சு நாவல வச்சு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த சூஸ் பண்றது, அந்த தேர்ந்தெடுக்கிற அந்த ஒரு பகுதியை மட்டும் ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. எல்லா பக்கத்துல வச்சிட்டார். அது விலை மதிக்க முடியாத உன்னதமான கடவுளுடைய வார்த்தையும் வாயிலையும் இருதயத்தை எல்லாம் சமீபத்தில் உனக்கு பக்கத்தில் இருக்குது. உன் எதிரில நன்மையும் தீமையும் இருக்கிறது. நீ தான் செலக்ட் பண்ணணும். நீ தான் தேர்ந்தெடுக்கணும். அது எப்படி தேர்ந்தெடுக்கிறது? அது எப்படி சொந்தமாக்குறது? அது எப்படி எனக்கு உரிமை கொண்டாடி பெற்றுக்கொள்வது? உன் இருதயத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. உன் வாயில் இருக்க அந்த வார்த்தை அப்படியே தூசி தட்டி எடுக்காம அப்படியே பல வருஷமா அப்படி என்ன பண்றது? மேல 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 தூசி படிஞ்சு அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நான் அது தூசி படைஞ்சு அது இருக்கிற இடம் தெரியாம இருக்கு. அதை எடுத்து தியானம் பண்ணி யோசித்து பார்த்து சிந்தித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்ன சொல்லி அதை வாயிலே சொல்லி அறிக்கை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வசனத்தில் இருக்கிற அனைத்து நன்மைகளும் உனக்கு சொந்தமாகிறது. ஹல்லேலூயா. அப்போ உள்ள நன்மைக்கான அவருடைய வார்த்தையை உள்ள வச்சுட்டாரு, வாயில வச்சுட்டாரு, முன்னாடி 2 வச்சுட்டாரு, நன்மையும் தீமையும். நீ இதை எடுத்து சொன்னா நீ அதை செலக்ட் பண்ணிக்கலாம், நீ சூஸ் பண்ணிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நமக்கு எல்லாமே ரொம்ப பக்கத்துல எளிதா அருகில வச்சுட்டு சின்ன சின்ன வேலைகளை நீ இந்த தேர்ந்தெடுக்கிற வேலை உன் கையில கொடுக்குறாரு, நீ செலக்ட் பண்ணிக்க. அவ்வளவுதான் வேலை. பெரிய பெரிய வேலையெல்லாம் அவர் செய்யறாரு. சின்ன வேலையை உங்ககிட்ட கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிக்கப்பா நீ. ஹல்லேலூயா. நாம என்ன பண்றோம்?
குடியே கிடைக்கும். அந்த பாட்டில போடாத பாட்டில கிடையாது. உங்களுக்கே கேட்கலையா? ஹல்லேலூயா. வெளியே கேக்குதாமா? ஹல்லேலூயா. ஒன்றும் பண்ண முடியல. சீக்கிரத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய இடத்தை, வெளிக்கிற சவுண்டும் உள்ள வரக்கூடாது, உள்ளக்கிற சவுண்டும் வெளியே போகக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு விஸ்தாரமான ஒரு இடத்தை ஆண்டவர் சீக்கிரத்தில் தரப்போகிறார். சீக்கிரத்தில் நம்ம ஒரு டிஸ்டர்ப் இல்லாம 1 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம் இல்லையா? குடியே கெடுக்குன்னு சொல்லி எவ்வளவுதான் அதுல போட்டிருந்தாலும் அது குடிக்கிறவனும் திருந்தின பாடு இல்லை. திருந்தின பாடு திருந்துற போல தெரியல. அதே போலதான் நம்ம கையில கர்த்தருடைய வேதம் வைத்துக் கொண்டு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து நம்ம அது செய்யாம இருந்தா அந்த குடிக்காரனும் நமக்கு என்ன வித்தியாசம்? அது நிர்விசாரமல்ல ஒரு வாழ்க்கை. தவறு அதுல தீமை இருக்குன்னு தெரிஞ்சும் அது செய்யறாங்க இல்லையா? உபாகம புத்தகத்தை வாசிக்கலாம். அதுல பாருங்களேன், நான் அப்புறம் வாசிக்கலாம். நான் கடைசி அதுக்கு முன்னாடி சில வசனங்களை வாசித்தங்க போலாம். நேரம் குறுகி இருக்கிற அப்படின்னால சில வசனங்களை முதல்ல காட்டுறேன் உங்களுக்கு. உபாகம புத்தகத்துல 28ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிக்கலாம். 1ல இருந்து 14 வசனம் வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவனில் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியத்திலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாய கர்த்தரின் கட்டளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியுள்ள ஜனங்கெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொகிசாலாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேற தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவையின்படியே நடக்கவும் அவைகளை செவி கொடுத்து வந்தார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அப்புறம் 16ல இருந்து இன்னைக்கு போய் வீட்டில் வாசிங்க. கிட்டத்தட்ட 54 வசனங்கள். இந்த 14 வரைக்கும் மிக சிறந்த ஆசீர்வாதத்தை சொல்றாரு ஆண்டவர். ஆனா அதுக்கப்புறம் 16 வசனத்துல வாசிங்க. 16ல இருந்து வாசிக்கும் போது கிட்டத்தட்ட 68 வசனங்கள் அதுக்கப்புறம் வருது. எனக்கு ஒரு 54 வசனங்கள் சாபமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிக்கணும். அதை படிச்சா பயமா இருக்குது. இப்போ 14 வசனம் வாசிங்கள சந்தோஷமா இருக்குது. நீயோ கடன் வாங்காது இருப்பாய். கடன் பிரச்சனை இருக்கிறவங்கள அந்த வசனம் எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே சில்லுன்னு இருக்கும். அப்படியே பா எவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது. கடன் நீயோ கடன் வாங்காது இருப்பாய், கடன் கொடுப்பாய். கர்ப்பத்தின் கனி அதை கேட்கும்போது சிலருக்கு குளிர்ச்சியா இருக்கும். மா பிசுகிற தொட்டி, ஐயோ டெய்லி அரிசி இல்லை பருப்பு இல்லை, அவங்களுக்கெல்லாம் இந்த வசனம்
இப்போ இதெல்லாம் படிக்கும் பொழுது, இந்த ஆசீர்வாதத்தை படிக்கும்போது நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கு. இப்படியெல்லாம் நம்ம இருக்க போறோம்னு. ஆனா அதுக்கப்புறம் சொல்றாரு, என் வசனத்துக்கு நீ செவி கொடுக்காம போயிட்டேன்னா, சொல்றான் சாபங்கள் பார்த்தா கிட்டத்தட்ட 54 வசனங்கள் வருது. நான் சொல்றேன், இத்தனை மோசமான வாழ்க்கை கடவுள் வார்த்தையை நீங்க கேட்கலன்னா கீழ்ப்படையலாம் உனக்கு வரன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இவ்வளவு பயங்கரமா சொல்லி இருக்கிறாரு. ஆனாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுக்காம சாபமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாங்க. ஏன் இது படிக்கும் போது இவ்வளவு கஷ்டமா இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா? இவ்வளவு சிறந்த வாழ்க்கையை தேவன் தம்முடைய வார்த்தையின்படி நடந்தா கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் ஒண்ணு நான் மேன்மையா வைப்பேனாரு, வாளாக்காமல் உன்னை தலையாக்குவனாரு, கீழாக்காமல் மேலாக்கவன் சொன்னாரு. நீ போகையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இன்னும் எத்தனை விதமான ஆசீர்வாதம் சொல்லி இது பார்க்கும் போதா இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆசைப்பட்டு விரும்பி வந்து ஆண்டவரே இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாமையா, அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறன்னு தானே நடந்து இருக்கணும். அவங்க அப்படி நடக்கலையே. ஏன் நடக்காம அவங்க இப்படிப்பட்ட சாபமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாங்க? இப்படிப்பட்ட மற்ற தெய்வங்களை தேடி ஓட ஆரம்பிச்சாங்க. சாபமான வாழ்க்கையை ஏன் பிடித்து கொண்டாங்க? ஒரே ஒரு காரியம் அவர்கள் செய்யல. அவர்கள் இருதயத்தில் வைத்த அந்த வார்த்தையும் வாயில் வைத்த வார்த்தையும் அவர்கள் என்ன செய்யல? அதை தியானிக்கவும் இல்லை, அதை பேசவும் இல்லை. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணாங்களா? வேற ஒரு காரியத்தை பேச ஆரம்பிச்சாங்க, வேற ஒரு காரியத்தை வாய்க்குள்ள தியானிக்க ஆரம்பித்தாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எதை அதிகமாய் தியானிக்கிறீர்களோ, அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எதை குறித்து நீங்கள் அதிகமாய் பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ, அது ஒரு நாள் உன் வாழ்க்கையில நிச்சயமாக மாறும். ஹலோ, எது உங்க வாழ்க்கையில பேச்சு அதிகமா இருக்கோ அதுதான் நீங்களா மாற போறீங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில நிரந்தரமாய் மாறப்போகிற. கவனம் கொள்ளுங்க. அதனால நம்ம எதை பேசணும்? கர்த்தருடைய வசனத்தை எடுத்து பேசும்போது, அதை எண்ணி பார்க்கும் போது, அதை நாம் தியானிக்கும் போது, அதை நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது, நம்ம வாழ்க்கை வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அவர்கள் செய்த தவிர நாம ஒரு நாள் செஞ்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க கையில வேதம் இல்லை, உங்க கையில வேதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் உங்களுக்கு கிடைத்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்களுக்காய் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே மரிக்கவில்லை, உனக்காய் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே மரித்திருக்கிறார். அவருடைய பாவங்களே மன்னிக்கப்படவில்லை, தேவன் உங்களுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஆடு மாடுகளின் ரத்தம் சிந்தப்பட்டது, உனக்கோ இயேசு கிறிஸ்து மகாதேவன அவர் வந்து இறங்கி வந்து உனக்காய் ரத்தம் சிந்தி உனக்கு பாவ விமோசனம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பாக்கியவான்கள், நாம் பாக்கியவான்கள். சில வசனங்களை வாசிக்கலாம். உபாகம் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 19, 20, 21 வாசிக்கலாம். நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதியுங்க. அவைகளை உங்கள் கையில் பதிஞ்சிடணும். பதிக்கிறது என்ன? கல்வெட்டு மாதிரி என்ன பண்ணுங்க, செவுத்துல எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, கல்லுல அந்த வார்த்தைகளை செதுக்கி அதை என்ன பண்ண ஒரு கட்டடத்துல பதிச்சிருவாங்க. பல வருடங்கள் இன்னைக்கு பல கல்வெட்டுகளை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஓ, இது வந்து இந்த சோழ மன்னனால் எழுதப்பட்ட இந்த ஆண்டில அவர் எழுதப்பட்டாரு, அப்ப அவர் என்ன சொன்னார், அவர் என்ன பண்ணினாரு, அந்த இன்னைக்கு அதுதான் பெரிய ஆதாரமா இருந்து கொண்டு இருக்கு. அதை வச்சுதான் கண்டுபிடிக்கிறாங்க. ஓ, இந்த காலத்தில் இது கட்டப்பட்டது, அவர் என்னெல்லாம் பண்ணினார், என்ன சொன்னார் என்பதே அந்த கல்வெட்டில் அப்படியே இருக்குது பாரு. பல ஆயிரங்கள் ஆண்டுகள் ஆனாலும் அந்த கல்வெட்டு அப்படியே அழியாம இருக்கிறது போல உங்கள் இருதயத்துல அழியாதபடிக்கு அவருடைய வார்த்தையை பதித்து விடுங்கள். வாசிங்க. அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க போய் வீட்டுல மறுபடியும் நல்லா பொறுமையா படிங்க. இப்ப வாசிங்க. அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கையில கட்டி அப்புறம் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது வழியிலே நடக்கிற போது நல்லா கவனிங்க. எப்படி எல்லாம் சொல்றாரு பாருங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. இதை விட ஒரு தேவன் இவ்வளவு ஒரு வாழ்க்கை சக்சஸா வாழ்வதற்கான இவ்வளவு அழகாய் இத்தனை காரியங்களை சொல்லி கொடுக்க முடியுமா? சொல்லுங்க, வாசிங்க. படுத்துக் கொள்கிற போதோ, நடக்கும் போது, உட்காரும் போது, படுத்துக்கும் போது, கையை பார்க்கும் போது, கண்ணை திறக்கும் போது,
அப்புறம் எழுதியிருக்கிற போதும் அவளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்ல நிலையில செவுத்துல எங்க பார்த்தாலும் கடவுளுடைய வார்த்தை. அப்புறம் எழுதுவீர்களாக. நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளாம் துரத்தி விடுவார். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். அதாவது சுருக்கமா சொன்னா, எங்கும் எப்போதும் எந்த நேரமும் எந்த சூழ்நிலையோ படுத்தியோ எழுந்தியோ உக்காந்தியோ நடந்தியோ ஓடனியோ பாத்தியோ உக்காந்து எந்த செயலா இருந்தாலும் அங்கே கடவுளுடைய வசனம் இருக்கணும். அல்லேலூயா. உன்னுடைய அசைவுகள் கர்த்தருடைய வசனம் அப்படின்னா சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு அசைவும் கர்த்தருடைய வசனத்தின்படி இருக்க வேண்டும் என்றால், உன்னை கையை பார்க்கும் போது அந்த கையில வசனம் தெரியணும், செவத்தை பார்த்தா வசனம் தெரியணும், கண்ணை திறந்தா வசனம் தெரியணும், படுத்தா வசனம் இருக்கணும். அப்போ உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளும் எப்படி இருக்குன்னா கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும் என்றதான் இப்படி சொல்றாரு. நமக்கு அப்படி சொன்ன வசனத்தின்படி தான் எல்லாம் என்ன நமக்கு புரியாது. அதெல்லாம் அவர் சொல்ல உட்காரும் போது, நடக்கும்போது, படுத்துக்கும் போது, பேசும்போது, செவுத்தை பார்க்கும் போது, வாசலை பார்க்கும் போது, நான் கண்ணை திறக்கும் போது, இப்படி எதை எடுத்தாலும் வசனமா, வசனத்தின் அடிப்படையில உன்னுடைய அசைவுகள் இருக்க வேண்டும், வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்போது நீ பலத்த ஜாதியாவாய். அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தையில எப்படி பிழைக்கிறது என்பதை நம்ம படிச்சுட்டு வரோம். இது கேட்டு இந்த காதலை விடுற செய்தி கிடையாது. இந்த வாழ்க்கையை நம்முடைய நடைமுறையாய் மாற்றணும். இன்னும் வசனத்தை வாசிக்கலாம். அதிலே உபாகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரே பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள். ஆண்டவர் பாருங்களேன், நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் வசனத்தை நிறுத்தணும் விரும்புறாரு. அல்லேலூயா. கவனிக்கணும். கவனித்தனா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கறது. கேட்கறது வேற, கவனித்து கேட்கறது வேற. அவ்வளோ இருக்கீங்களா? கவனித்து கேட்கறது வேற, கேட்கறது வேற. கவனித்து கேள்னா அதை அந்த ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கறது, மிகவும் கவனமாக கேட்பது. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கறது இல்லையா? இப்போ நிறைய பேர் வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு ஃபைன் வருதுன்னா, எங்கே நாம் நல்லா தானே போனோம், ஃபைன் போட்டுக்கிறாங்களே, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டாங்க. அது எப்படி பண்ணுறாங்களா, அங்கங்கே கேமரா வச்சுக்கிறாங்க, அங்கங்கே கேமரா வச்சுக்கணும். வண்டியில் ஹெல்மெட் போடலான்னா போடாமல் போனால் அதை தெரிஞ்சிருது. இவங்களாம் பண்ணால் உக்காஞ்சிங்க, பகலெல்லாம் விட்டுறாங்க வண்டி போகிறதில்ல. அப்புறமா உக்காஞ்சி என்ன பண்ணுறாங்க, பொறுமையாக என்ன பண்ணுறாங்க, அந்த வீடியோ எடுத்து பார்க்குறாங்க. ஹெல்மெட் போடாத போகிறாரா, அந்த வண்டியில் தெரியுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த பிக்சரை கிட்ட எடுத்து அவர் வண்டி நம்பர்னு பார்க்குறாங்க. அந்த வண்டி நம்பரை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது கொஞ்சம் தூரத்தில் போகிற அந்த இந்த வீடியோவில் தெரியல. அப்போ அது என்னன்றது பார்க்கணும்னா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ அந்த படத்தை கொஞ்சம் பெருசாக்கி பார்க்கும்போது அந்த வண்டியோட நம்பரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நம்பரை வச்சு இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இங்க இந்த சிக்னல்ல நீ ஹெல்மெட் போடாம போன, உனக்கு 500 ரூபாய் ஃபைனு அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல இல்லாத மெசேஜில் என்ன பண்றாங்க, கரெக்டாக இல்லைன்னு சொல்லவே முடியாது. மறந்து இருப்ப, ஆனா இது பார்க்கும்போது போட்டோட அனுப்புறான். இந்த இடத்துல இந்த செக்ஷன்ல இத்தனை மணிக்கு இத்தனை நிமிடத்துல நீ ஹெல்மெட் இல்லாம போனன்னு சொல்லி உன்னை போக்கஸ் பண்ணி. ஹலோ, பிசாசு உங்களை போக்கஸ் பண்ணி பார்க்கறான், யோபுவை போக்கஸ் பண்ணி பார்க்கறான். சுத்தி சுத்தி வரான். ஆடு மாடுகள் பெருகிட்டு இருக்குது, கழுதைகள் பெருகிறது, ஒட்டகங்கள் பெருகிறது, வேலைக்காரர்கள் பெருகிறாங்க, சொத்து பெருகிறது, சந்தோஷம் பெருகுது, சமாதானம் பெருகுது. சுத்தி சுத்தி வரான். அந்த அவன் பார்வை எல்லாமே யோபின் மீது போகிறது. யோபின் மீது கவனம் வைத்தாயோ கேக்குறாரு. அவனையும் போக்கஸ் பண்ணிட்டியாப்பா, வேற யாரும் கண்ணு தெரியலையா? அவன் உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு பிரியமானவனாய்
தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவனை வேலியடித்து பாதுகாத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவனை ஒருவனும் தொடாதபடிக்கு தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அவனை போக்கஸ் பண்றான். நான் சொல்றேன், பிசாசு உங்களை போக்கஸ் பண்ணிட்டு இருக்கான். எப்போது உங்களை விழுத்தலாம், எப்படி உங்களை கீழே தள்ளலான்னு. நீங்க தேவ வார்த்தையை போக்கஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உன்னை அவன் அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை போக்கஸ் பண்றவன் தெரிஞ்சால உன் கிட்டவே வரமாட்டான். ஹல்லேலூயா. யோபு நல்லவன் தான், ஆனா தேவ வார்த்தையை போக்கஸ் பண்ண அவனுக்கு தெரியல. அதனாலதான் பிசாசு வந்துட்டான். ஆனா தேவட வார்த்தையை நீ போக்கஸ் பண்றவனா இருந்தா பிசாசு உன்னை போக்கஸ் பண்ணி பார்க்க மாட்டான். அவனுக்கு தெரியும் இவன் சத்தியத்துல நிற்கிறான். ஹல்லேலூயா. சத்தியம் வெளிச்சமா இருக்கிறது. பிசாசுக்கு வெளிச்சம் பிடிக்காது. வெளிச்சத்துல வந்து நிக்க மாட்டான். இருள் அவனுக்கு பிடிக்கும். அதனால சத்தியம் வெளிச்சமா இருக்கிறது. அந்த வெளிச்சத்துல நிக்கிற உன்னை அவன் நெருங்க முடியாது. நீ எதை போக்கஸ் பண்ற? ஹலோ, மனிதனுடைய ஆலோசனையா, வேறொரு அர்த்தமற்ற காரியங்களை அதை போக்கஸ் பண்ணி பார்க்கறது. போக்கஸ் பண்ணி பார்க்கறதுன்னு என்ன? அதையே யோசிக்கிறது, அதையே பெருசாக்கி பார்க்கறது, அதையே விரிவாக்கி பார்க்கறது, அதையே எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கறது. நாளுக்கு நாளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி போவாங்க. கொஞ்சம் குடிக்கிற இன்னும் நல்லா குடிக்குது. எப்படி விதவிதமா குடிக்கிறது. இன்னும் டிஃப்ரெண்ட் குடியெல்லாம் இருக்குது. சாதாரண குடிக்கார என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லைட்டா குடிப்பான். அவர் குடிக்கார ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கிடைப்பாங்க. அப்போ நம்ம அவங்க ஒரு விதவிதமா சொல்லுவாங்க, இது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கணும். அப்போ அந்த குடியில என்னென்ன இருக்குது, அந்த போதையெல்லாம் டெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் இதுக்கு மேல ஒரு போதை இருக்குது, அது என்ன, அது ஒரு போதை. இப்படி ஒவ்வொன்றா போக்கஸ் பண்ணி டெவலப் ஆகி என்ன பண்ணுவாங்க, பாவத்தின் எல்லைக்கு போய் மரணத்துக்கு விளிம்பில் போய் நிற்பாங்க. நாம எப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை எடுத்து அதை போக்கஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நன்மை, அற்புதம், சமாதானம், சந்தோஷம், கிருபை, தயவு, அப்படியே அந்த போக்கஸ் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையில நெருங்கி நாம என்ன பண்ணுகிறோம், தேவனுக்கு பக்கத்துல போயிடும். ஹல்லேலூயா. மிக சிறந்த தேவ சாயல் அந்த உலகத்துல வெளிப்படுத்தத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை அவரை போல மாறுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை போக்கஸ் பண்ணும்போது நாம் அவரை போல மாறுகிறோம். நேரம் குறைஞ்சிருக்கு. அதனால அடுத்த வாரம் இன்னைக்கு வெறும் சாதாரண ஒரு இன்ட்ரோடக்ஷன் செய்து தான் கொடுத்துருக்குறேன். கொஞ்ச நாளைக்கு படிக்கலாம்னு நினைக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில பிழைப்பது எப்படி, வாழ்வது எப்படி நம்ம படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையா? ஏதோ வந்தம் போனன்னு இல்லாம நம் கற்றுக்கொள்ளுகிறவராய், நம்ம கற்றுக்கொண்டு வளருகிறவராய். கற்றுக்கொள்ளாம வளர முடியாது. முதல்ல சில விஷயங்களை தெரிஞ்சுக்கின்ற பிறகு நம்ம கற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொள்ள தான் வளர முடியும். வளர தான் நம்ம என்ன பண்ண முன்னேற முடியும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், ஒரு எல்லையை கடந்து அப்படியே என்ன பண்ண முடியும், நம்முடைய அந்த தரிசனத்தை அடைய முடியும். ஹல்லேலூயா. அநேகர் தரிசனத்தை அடையாமலேயே போயிடுறாங்க. நல்லா வாழணுன்ற ஒரு தரிசனம் இருக்கு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார்ன்ற தரிசனம் இருக்கு, கண்டிப்பா செய்வார் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த வாழ்க்கையை அவங்க அடையாமலே என்ன பண்றாங்க, பாதியில முடிச்சிட்டு போறாங்க. காரணம் கவனித்து கேட்கல. இன்னொரு வசனத்தை வாசித்து போயிடலாம் நினைக்கிறேன். உபாகமத்து 17, 19, 20 வாசிக்கலாம். இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவையின்படி செய்வதற்காக தன் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேல் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழுவார்கள். அந்த காலத்தில் எல்லாருக்கிட்டும் பைபிள் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லாரு, லேவியர்கள்கிட்ட தான் இருக்கும். அவங்க தான் அன்னைக்கு ஊழியக்காரர்கள், அவங்ககிட்ட தான் வேத புத்தகம் இருக்கும், அவங்களுக்கு தான் நியாயப்பிரமாணம் இருக்கும். சொல்றாரு, நீங்க போய் அந்த லேவியர்கிட்ட அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய காப்பி எனக்கு ஒன்று கொடுங்க, என்னை எழுதி கேட்டு வாங்கி
அதை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு என்ன பண்ணுமோனா, ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாளெல்லாம், அதாவது உயிருள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். ஹல்லேலூயா. கவனிக்கணும், வாசிக்கணும். அப்ப என்னதான் சொல்ல வர ஆண்டவர்? வசனத்துல பிழைக்கணும், என்ன பண்ணணும்? வசனமே வாழ்க்கையா மாறணும். வாய் திறந்தா வசனமா இருக்கணும். நீ சிந்திச்சா அது வசனமா இருக்கணும். படுத்து தூங்குற கனவு கூட, நான் சொல்றேன், நீங்க வசனத்தை தியானித்து படுத்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற கனவு கூட வசனத்தின் அடிப்படையில் அது ஆசீர்வாத கனவா இருக்கும். ஹல்லேலூயா. நைட்ல பேய் படம் பார்த்துட்டு அதுக்கிட்ட போடுறான் 10:30 மணிக்கு தான் இந்த பேய் சீரியல் படம்லாம் போடுறாங்க. அதை பார்த்துட்டு படுங்க, கண்டிப்பா சொல்றேன், ஆசீர்வாதமான கனவு வரவே வராது. கண்டிப்பா பேய் தோத்துற மாதிரியும் பயங்கரமா ஒரு மூஞ்சி வர மாதிரியும் இப்படிதான் வரும். நான் அதுதானே பார்த்தீங்க. ஆண்டவர் எதை பார்க்க சொன்னாரு? கண்ணை திறந்து பார்த்தா வசனம் இருக்குனாரு, கதவு பார்த்தா வசனம் இருக்குனாரு, கையை பார்த்தா வசனம் இருக்குனாரு, எங்க பார்த்தாலும் வார்த்தை இருக்குன்னு சொன்னாரு. நீ எதை வச்சிருக்கிற? கடைசியா எதை பார்த்துட்டு படுக்கிற? எது உனக்கு கனவு வரும்? பேய் தான் வரும். ஆண்டவர் இவ்வளோ அழகாய் நம்முடைய வாழ்க்கை செழிப்பதற்கான ஒவ்வொரு ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அதை நம்ம அப்படியே பிடிச்சிக்கிட்டேன்னு வச்சுங்களேன். இதான் என் எதிர்காலம். எது எதிர்காலம்? கடவுள் வார்த்தை தான் என் எதிர்காலம். என் சந்தோஷம் எது? கடவுள் வார்த்தை தான் சந்தோஷம். எனக்கான செழிப்பு எங்க இருக்கு? என் கடவுள் வார்த்தை தான் இருக்கிறது. என் வாழ்க்கைக்கான சமாதானம் எங்க இருக்கிறது? அது வார்த்தைக்குள்ளதான் இருக்குது. எனக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா? நல்ல எதிர்காலம் வருமா? எங்க இருக்குது அந்த எதிர்காலம்? கடவுளுடைய வார்த்தையில் இருக்கிறது. உனக்காய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் உன்னுடைய சரித்திர ஏது உன் கையில கொடுத்திருக்கிறார். நீ படிக்கல, பார்க்கல, தியானிக்கல, வாசிக்கல, நீ அதை ஒன்னும் போக்கஸ் பண்ணல. ஆனா எதையோ போக்கஸ் பண்ணிட்டு இருக்க, எதையோ படிக்கிற, எதையோ கேட்கிற, எதையோ பேசுற. நீ இருக்கிற இடத்தெல்லாம் எதோ இருக்கு, வசனம் இல்ல. நீ பார்க்கும் போது வசனம் ஞாபகத்துக்கு வர மாட்டேது, வேற ஏதோ ஞாபகத்துக்கு வருது. எப்படி சக்சஸ்ஃபுல் வாழ்க்கை வரும்? உபாகம் 9. இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி இந்த உடன்படிக்கையின் என்ன? நீ எதை தொட்டாலும் துலங்கும்படிக்கு. அப்புறம் இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவையின்படி செய்வீர்களாக. நீங்க செய்வதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எது செஞ்சாலும் சக்சஸ். அதான் செய்வதெல்லாம் வாழ்க்கைன்னா, எதை தொட்டாலும் எங்க போனாலும் எதை செஞ்சாலும் அது உங்களுக்கு சக்சஸ் தான், ஃபெயிலியரே கிடையாது. சக்சஸ் வாழ்க்கை. எதை தொட்டாலும், எந்த பட்டு போன மரமா இருந்தாலும் நீங்க போய் தண்ணி ஊத்தினா துளிரோட ஆரம்பிச்சிடும். அவ்வளோ இருக்கீங்களா? ஏன்னா நீங்க தண்ணி ஊத்தி இருக்கிறீங்க. வசனம் என்ன சொல்லுது? நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்படி. எவ்வளவு பேர் நஷ்டமான கம்பெனியா இருந்தாலும் நீ அதை கையில் எடுக்கும்போது அது ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சாபத்தின் குடும்பத்துல நீ போய் இருந்தாலும் கூட கர்த்தர் உன்னோடு இருக்கிறபடினாலே, அவருடைய வார்த்தை உனக்குள் இருக்கிறபடினால அந்த குடும்பத்தை ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்த முடியும். எவ்வளவு பெரிய குழப்பத்தின் ஒரு குடும்பத்துக்குள்ள நீ இருந்தாலும் கர்த்தரோடு இருக்கிறது உண்மையானால், அவருடைய வார்த்தை உனக்குள் இருக்கிறதுனால அந்த வீட்டிற்கு சமாதானத்தை உன்னால கொண்டு வர முடியும். நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும்படிக்கு. நான் சொல்றேன், ஒரு உண்மையான கிறிஸ்தவனை பார்த்தே அநேகர் மாறுவாங்க. நீ போய் கர்த்தர் நல்லவர், அவர்கிட்ட வந்தா நீ நல்லா ஆயிடுவ அப்படின்னு சுவிசேஷ சொல்லி மாத்துறது வேற, உன்னை பார்த்து மாறுது வேற. உன் வாழ்க்கை கேள்விக்குறியா இல்ல, அது அதிசயத்தின் குறியா இருக்கணும், அது ஆசீர்வாதத்தின் குறியா இருக்கணும், அது அற்புதத்தின் குறி. உன்னை பார்க்கும் போது அவங்க அற்புதத்தை பார்க்கணும், உன்னை பார்க்கும் போது ஆசீர்வாதத்தை பார்க்கணும், உன்னை பார்க்கும் போது அவர்கள் சமாதானத்தை பார்க்க வேண்டும், உன்னை பார்க்கும் போது தேவனை பார்க்க வேண்டும். அதை பார்த்து அவங்களுக்கு ஆசை வரணும், இவங்களை போல மாறணும், இவங்களை போல வாழணும். எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க.
எவ்வளோ சமாதானமா இருக்கிறாங்க, எவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அவங்க பார்க்கும்போது நம்மளுக்கு அட்ராக்ட் பண்ணணும், நம்ம வாழ்க்கை அவங்கள அப்படியே இழுக்கணும், காந்த சக்தி போல அவங்கள மட்டும் நம்மோடு ஒட்டிக்கொள்ள விரும்பினவங்க. அதுதான் ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கை. கண்களை மூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே.